பண்ணுறக்கு நான் 2 கப்பு உளுந்து பாருங்கள் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உளுந்து நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். உளுந்து வந்து நான் இன்றைக்கி கிரைண்டரில் தாங்க அரைக்க போகிறேன். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு போட்டுக்கோங்க. பாருங்க, எல்லா உளுந்தையும் போட்டாச்சு. ஓரத்தில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உளுந்து நல்லா அரைப்படும். தண்ணி ஊற்றாம தாங்க அரைக்கணும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தேவையில்லை, 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். நல்லா ஓரத்தில் எடுத்து விட்டாதாங்க எல்லா உளுந்தும் நல்லா அரைப்படும். இல்லைன்னா சிலது அரைப்படாமல் அப்படியே இருந்துடும். அதனால் நல்லா உளுந்து எடுத்து விடுங்க ஓரத்தில் இருக்கிறதெல்லாம். உளுந்து பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் கை வச்சிங்கனாலே போதும், நல்லா அப்படியே லட்டு மாதிரி வந்துடும் பாருங்கள். பாருங்கள், எல்லா உளுந்தையும் நான் எடுத்துட்டேன். உளுந்து நல்லா அரைச்சி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ இந்த உளுந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த உளுந்து இப்படி போட்டு பார்த்திங்கன்னா மாவு பாருங்கள் நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். அப்போ நம்ம சரியான அளவில் உளுந்து அரைச்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போ இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கிறதுக்காக. பொடியாக கட் பண்ண 1/4 கப்பு வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு பாருங்கள் இது மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா, தேவையான அளவுக்கு உப்பு, அது கூடவே பொடியாக நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 4-5 கருவேப்பிலை, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகள், இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு சேர்த்து பாருங்கள், இந்த உளுந்தோட நல்லா சூப்பராக சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையிலேயே. பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியில் கையை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். நல்லா மாவு இப்படி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. கையில் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பெருவிரலை வச்சு நடுவில் இந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் போட்டுட்டு அப்படியே இது எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். மெதுவடை போடுறதுக்கு பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றியிருந்தேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். போடு. காயிலையா? மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
பாருங்கள் திருப்பி போட்டதில் நல்லா பாருங்கள் உளுந்தோட ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு சூப்பரான பாருங்கள் உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சட்னி கூட கூட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் இதுக்கு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உளுந்து வடையை நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமைச்சலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.